ஆரணியில் வெள்ள நிவாரணப் பணிகள் மேற்கொள்ளப்படாத நிலையில் வரும் சட்டப்பேரவைத் தேர்தலில் அதிமுக மீண்டும் வெற்றி பெற சிறப்பு வழிபாடு நடத்தப்பட்டது மக்களிடையே கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. ஆரணி, சேவூர், ஆதனூர் உள்ளிட்ட பகுதிகளில் அண்மையில் கொட்டிய கனமழையால் குடியிருப்பு பகுதிகளில் தண்ணீருடன் கழிவுநீரும் தேங்கியுள்ளது. பல்வேறு இடங்களில் சாலைகள் துண்டிக்கப்பட்டதோடு தொற்று நோயும் பரவி வருகிறது. இந்நிலையில் அதிமுக மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டி தச்சூர் சாலையில் உள்ள சாய்பாபா கோயிலில் அக்கட்சியினர் நேற்று 108 குடம் பால் அபிஷேகம் நடத்தி சிறப்பு ஆராதனை நடத்தினர். இது ஆரணி சுற்றுப்பகுதி மக்களிடையே பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. மழையிலனால நாங்க பாதிச்சிருக்கிறோம். எங்களுக்காக எந்த அதிகாரம் பாக்குறது இல்ல. இந்த காவா நீர், கழிவு நீர் எல்லாம் எங்க குழந்தைங்களை எல்லாரும் பாதிக்குது. குழந்தைங்களுக்கு நாங்க பால் கொடுத்து எது பசியோட கெடுக்கிறோம். எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கல. அந்த அம்மா பதவிக்கு வரணுன்றதுக்காக அவங்க பால் குடம் எடுத்து அவங்க அபிஷேகம் பண்ணிக்கிட்டு அவங்க செஞ்சுக்கிறாங்க. இது என்ன நியாயங்க? இது அடைமழை, வீதிகளில் தேங்கிய கழிவுநீர், தொற்றுநோய் பாதிப்பு என தொடர்ந்து சிரமங்களுக்கு ஆளாகி வரும் தங்களுக்கு நிவாரணம் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்று மக்கள் குற்றம் சாட்டினர். பச்சிளம் குழந்தைகளுக்கு கூட பால் கிடைக்காத நிலையில் 108 பால்குட அபிஷேகம் நடத்தியிருப்பதை ஏற்க முடியாது என்று அவர்கள் தெரிவித்துள்ளனர். நாமக்கல் அருகே சாலை